விரதத்தை கடைப்பிடிச்சு அவருடைய அருள் வந்து கண்டிப்பா வாங்குறாங்கன்னு சொல்லலாம். இத ஒரு சிலர் ஒவ்வொரு விதத்துல அந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. அது எப்படிங்கிறத இப்ப நீங்க பார்க்கலாம். இந்த பதிவுல வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள வரலாம். பலர் பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்தம் அப்படின்னு இருக்கும். அந்த துளசி தீர்த்தம் ஒரு முதல் நாள் அன்னைக்கு துளசி தீர்த்தம், ஒரு மிளகு தண்ணீர், இதை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. ரெண்டாவது நாள் 2 மிளகு தண்ணீர் துளசி தீர்த்தம், இதை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க. மூணாவது நாள் 3 மிளகு தண்ணீர், அதுக்கப்புறம் துளசி தீர்த்தம். 4வது நாள் 4 மிளகு தண்ணீர் துளசி தீர்த்தம், இதை மட்டுமே சாப்பிட்டு இந்த மாதிரி 6 நாட்களும் கடுமையான விரதம். அது 7வது நாள் இறைவனுடைய அந்த முருகப்பெருமானுடைய திருமணத்தை பார்த்த பின்பு அவங்க அந்த விரதத்தை கைவிடுவாங்க. இந்த விரதம் இருக்கும்போது அவங்களுக்கு பசிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசியோ தூக்கமோ அதே நேரத்துல ஒரு சோர்வோ அவங்களுக்கு தோன்றுவதில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மனசு பூராவும் அந்த முருகப்பெருமான் நிறைந்திருக்கின்றார். அவருடைய மூச்சு பேச்சு எல்லாமே அந்த இறைவனாக இருக்கின்ற காரணத்தினால்